வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியில் IPL திருவிழா நிகழ்ச்சியில் இதுவரை நடந்த மேட்சுகளில் நிலையை சுருக்கமாக பார்ப்போம். உலகம் முழுவதும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்களிடம் மற்றும் விளையாட்டு வீரர்களிடமும் மிகவும் பிரசித்தி பெற்ற IPL 2026 T20 கிரிக்கெட் போட்டிகள் கடந்த மாதம் மார்ச் 28ஆம் தேதி அன்று தொடங்கியது. மொத்தம் 70 போட்டிகள் நடைபெறும். இதில் முதல் போட்டி கடந்த ஆண்டு சாம்பியன் அணியான RCB மற்றும் சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணியுடன் மோதியது. முதல் போட்டியிலேயே அபாரமாக விளையாடி RCB அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 2 புள்ளி பெற்று தனது வெற்றி கணக்கை தொடங்கியது. ஏப்ரல் 8ஆம் தேதி வரை மொத்தம் 14 போட்டிகள் நடைபெற்றுள்ளன. இதில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிதான் பங்கு பெற்ற 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்று 6 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தில் உள்ளது. ராஜஸ்தான் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களான ஜெய்ஸ்வால் மற்றும் 14 வயதேயான சூரியவன்ஷி இருவரும் அதிரடியாக ஆடி வெற்றிக்கு முக்கிய பங்காற்றி வருகின்றனர். அடுத்து பஞ்சாப் கிங்ஸ் அணி 5 புள்ளிகளுடன் 2ஆம் இடத்தில் உள்ளது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் உடனான போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டதால் இருவருக்கும் தலா ஒரு புள்ளி வழங்கப்பட்டது. 2 வெற்றி மற்றும் டிரா மூலம் 5 புள்ளிகள் பெற்று உள்ளது. 3ஆம் இடத்தில் நடப்பு சாம்பியன் RCB அணி பங்கேற்ற 2 போட்டியிலும் வெற்றி பெற்று 4 புள்ளியுடன் உள்ளது. புள்ளிப்பட்டியலில் டெல்லி டேர் டெவில்ஸ் அணி 4 புள்ளிகளுடன் 4ஆம் இடத்தில் உள்ளது. சன் ரைசர்ஸ் ஐதராபாத் அணி 3 போட்டிகளில் பங்கேற்று 2 தோல்வி 1 வெற்றியுடன் 2 புள்ளி பெற்று 5ஆம் இடத்தில் உள்ளது. நல்ல ரன் ரேட் அடிப்படையில் இந்த 5ஆம் இடத்தை பிடித்துள்ளது. குஜராத் டைட்டன் அணிதான் பங்கு பெற்ற 3 போட்டிகளில் பங்கேற்று 2 தோல்வி 1 வெற்றியுடன் 2 புள்ளி பெற்று 6ஆம் இடத்தில் உள்ளது. அதே தலா 2 புள்ளிகள் பெற்று லக்னோ சூப்பர் ஜெயண்ட் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் 7ஆம் மற்றும் 8ஆம் இடம் பெற்றுள்ளது. கொல்கத்தா ரைடர்ஸ் அணிதான் பங்கு பெற்ற 3 போட்டியில் 2 தோல்வி 1 டிராவுடன் 1 புள்ளி பெற்று 9ஆம் இடத்தில் உள்ளது. 5 முறை சாம்பியன் ஆன சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் பங்கு பெற்ற 3 போட்டிகளிலும் தோல்வி அடைந்து 10ஆம் இடத்தில் மிகவும் கவலை இடமான இடத்தில் உள்ளது. கடந்த முறை IPL 2025 சீசனிலும் 10ஆம் இடம் பிடித்து மோசமான சாதனை படைத்த சென்னை அணி இந்த முறையும் வீரர்களின் மெத்தனமான ஆட்டத்தால் அதே 10ஆம் இடத்தில் தொடர்கிறது. பந்து வீச்சாளர்கள் தொடர்ந்து சொதப்பி வருகின்றனர். குறிப்பாக மேட் ஹென்றி மற்றும் நூர் அகமத் ரன்களை வாரி வழங்கி எதிர் அணியினர் எளிதாக வெற்றி பெற வைக்கின்றனர். மேலும் கேப்டன் ருதுராஜ் மோசமான கேப்டன்சி மற்றும் பேட்டிங் தொடர்கிறது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சஞ்சு சாம்சன் தொடர்ந்து சொதப்பி வருகிறார். முக்கிய வீரர்களான தோனி டேவால் பிரவீஸ் காயத்தால் கடந்த போட்டிகளில் பங்கு பெறவில்லை. அதுவும் அணியை வெகுவாக பாதித்துள்ளது. சென்னை அணி அடுத்த போட்டியில் வெற்றி பெற்று வெற்றி கணக்கை தொடங்கும் என்று நம்புவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.